வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு படகில் தப்பிச் சென்ற அகதிகள் நடுக்கடலில் தத்தளிப்பு. மீனவ கிராமங்களில் புலனாய்வுத்துறை விசாரணை. ஏம்பலம் நித்யானந்தா ஆசிரமத்தில் தியான பீடம். பக்தர்கள் புடைசூழ வேத மந்திரங்கள் முழங்க வழக்கமான புன்னகையுடன் திறந்து வைத்தார் நித்யானந்தா. பொறியியல் கல்லூரிகளுக்கான சென்டர் கவுன்சிலிங் ஜூலை 14ஆம் தேதி துவக்கம். வருகிற 3ஆம் தேதி லேட்டரல் என்ட்ரி கலந்தாய்வு. இனி விரிவான செய்திகள். புதுவையிலிருந்து படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிய இலங்கை அகதிகள் படகில் ஏற்பட்ட பழுதால் நடுக்கடலில் தத்தளித்து வருகின்றனர். புதுவையிலிருந்து தப்பியது எப்படி என்பது குறித்து சிறப்பு புலனாய்வு எஸ்பி தலைமையில் மீனவ கிராமத்தில் விசாரணை நடந்து வருகிறது. இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் காரணமாக தமிழர்கள் அகதிகளாக தமிழகத்தில் தஞ்சம் அடைந்தனர். தமிழ்நாட்டில் உள்ள அகதிகள் முகாமில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். இந்திய நாட்டில் அவர்களுக்கு நெருக்கடி இருக்கும் நிலையில் இங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு படகு மூலம் தப்பி செல்கின்றனர். தற்போது இலங்கையிலிருந்து தமிழர்கள் நேரடியாக ஆஸ்திரேலியா செல்வது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஆஸ்திரேலியா அருகே கிறிஸ்துமஸ் என்னும் தீவு அருகே 152 இலங்கை அகதிகள் தத்தளிப்பதாக அந்த நாட்டுக்கு தகவல் சென்றுள்ளது. விசாரணையில் அவர்கள் கடந்த 13ஆம் தேதி புதுவையிலிருந்து படகு மூலம் ஆஸ்திரேலியா தப்பியதாகவும் படகின் என்ஜினில் ஏற்பட்ட பழுதால் அவர்கள் நடுங்கடலில் சிக்கி தவிப்பதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து மத்திய உளவுத்துறையான ஐபி மூலம் புதுவை டிஜிபிக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இந்த தகவலை அடுத்து சிறப்பு புலனாய்வு மற்றும் சிபிசிஐடி எஸ்பியான ரவிக்குமார் தலைமையில் புதுவை போலீசார் மீனவ கிராமங்களில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது புதுவையிலிருந்து கடந்த 13ஆம் தேதி சென்ற படகுகளின் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். புதுவை அருகே உள்ள முகாமிலிருந்து 7 பேருக்கு மேல் அந்த படகில் சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது. அவர்கள் யார் உதவி மூலம் சென்றார்கள் என்பதையும் விசாரித்து வருகின்றனர். புதுவை அருகே உள்ள ஏம்பலம் ஆசிரமத்தில் தியான பீடத்தை நித்யானந்த சுவாமிகள் திறந்து வைத்தார். புதுவை அருகே உள்ள ஏம்பலத்தில் நித்யானந்தா ஆசிரமத்திற்கு சொந்தமான சிறு ஆசிரமம் அமைந்துள்ளது. இங்கு இப்பகுதியை சேர்ந்த நித்யானந்தா பக்தர்கள் பூஜைகள் செய்து வழிபட்டு வந்தனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நித்யானந்தா கைது செய்யப்பட்ட போது இந்த ஆசிரமம் சூறையாடப்பட்டது. அப்போதுதான் நித்யானந்தா மடத்திற்கென ஒரு ஆசிரமம் ஏம்பலத்தில் இயங்கி வருவது புதுவை மக்களுக்கு தெரிய வந்தது. இது போன்ற சூழ்நிலையில் ஏம்பலத்தில் அமைந்துள்ள ஆசிரமத்தில் தியான பீட திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் தியான பீடத்தை நித்யானந்தா சுவாமிகள் திறந்து வைத்தார். இதில் நித்யானந்தா பீட நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். பொறியியல் சென்டா கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி தொடங்குகிறது. முன்னதாக பொறியியல் நேரடி 2ஆம் ஆண்டு சேர்க்கை கவுன்சிலிங் 3ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. புதுவையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட தொழில்நுட்ப கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் பல் மருத்துவ படிப்புகளுக்கான கவுன்சிலிங் 24-25 நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் பொறியியல் நேரடி 2ஆம் ஆண்டுக்கான சேர்க்கைக்கான கவுன்சிலிங் வருகிற 3ஆம் 4ஆம் தேதிகளில் நடக்கிறது. இதற்கு விண்ணப்பித்த மாணவர்களின் செல்போன் நம்பர்களுக்கு சென்டாக் நிர்வாகம் மூலம் SMS தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் மெரிட் லிஸ்ட், கவுன்சிலிங் தேதி, நேரம் உள்ளிட்டவை குறிப்பிடப்பட்டு உள்ளது. அன்றைய தினம் மாணவ மாணவிகள் அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் கவுன்சிலிங்கில் பங்கேற்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதில் பொது பிரிவு மாணவர்கள் ரூபாய் 850க்கு தி கன்வீனர் சென்டாக் என்ற முகவரிக்கு டிடி எடுத்து வர வேண்டும். SC ST மாணவர்கள் ரூபாய் 350க்கு டிடி எடுத்தால் போதுமானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
அதைத் தொடர்ந்து கால்நடை, நர்சிங் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான கவுன்சிலிங்கில் 5ஆம் தேதி 9 மணிக்கு கோவா சேர்ந்த மாணவர்களுக்கு முதலாக நடக்கிறது. காலை 10 மணிக்கு முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள், சுதந்திர போராட்ட தியாகிகள், 12 மணிக்கு விளையாட்டு வீரர்களுக்கு கவுன்சிலிங் நடக்கிறது. தொடர்ந்து மதியம் 2 மணிக்கு பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு கவுன்சிலிங் நடக்கிறது. பிஎஸ்சி நர்சிங், பிசியோதெரபி, எம்எல்டி, பிஃபார்ம் ஆகிய படிப்புகளுக்கு மட்டுமே அவர்களுக்கு கவுன்சிலிங் நடக்கிறது. 7ஆம் தேதி புதுவையை சேர்ந்தவர்களுக்கு கவுன்சிலிங் தொடங்கி 8, 9, 10 தேதி வரை நடக்கிறது. முதல் நாளில் கட் ஆஃப் மதிப்பெண் 200 முதல் 165 வரை உள்ளவர்களுக்கும், 8ஆம் தேதி 164.66 முதல் 141.66 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு கவுன்சிலிங் நடைபெறுகிறது. கடைசியாக 10ஆம் தேதி 112.88 முதல் 80 மதிப்பெண் வரை உள்ளவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. பின்னர் பொறியியல் கலந்தாய்வு 14ஆம் தேதி தொடங்குகிறது. காலை 9 மணிக்கு சிறப்பு பிரிவினருக்கான கவுன்சிலிங் இடம்பெறுகிறது. அன்று மதியம் புதுவையை சேர்ந்தவர்களுக்கான பிஃபார்ம் சிறப்பு கவுன்சிலிங் நடக்கிறது. பின்னர் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 20ஆம் தேதியை தவிர்த்து 6 நாட்கள் பொறியியல் படிப்புகளுக்கான கவுன்சிலிங் தொடர்ந்து நடைபெறுகிறது. 15ஆம் தேதி தொடங்கும் அனைத்து பிரிவினருக்கான கலந்தாய்வில் கட் ஆஃப் மதிப்பெண் 200 முதல் 180.667 வரையிலும், 16ஆம் தேதியில் 180.33 முதல் 164.33 வரையிலும் கட் ஆஃப் மதிப்பெண் வைத்திருப்பவர்களுக்கும் கலந்தாய்வு நடக்கிறது. தூய இதய ஆண்டவர் பசிலிகாவில் ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு வின்சென்ட் தே பால் சபையினர் குருதி கொடை வழங்கினர். புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிகாவில் ஆண்டு பெருவிழா தொடங்கியுள்ளதை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடைபெறும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. பங்கில் இயங்கும் தூய வின்சென்ட் தே பால் சபையினர் ஜிக்மர் இரத்த வங்கியுடன் இணைந்து இம்முகாமினை நடத்தினர். ஞாயிற்றுக்கிழமை காலை புதுவை கடலூர் உயர்மறை மாநில பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தொடங்கி வைக்க இந்த முகாமில் பசிலிகாவின் அதிபர் மரிய ஜோசப் வரவேற்புரையாற்றினார். 60 பேர் ரத்தம் வழங்கி தங்கள் மனித நேயத்தை வெளிப்படுத்தினர். 11வது ஆண்டாக இப்பங்கில் நடைபெறும் இந்த முகாமில் ஏற்கனவே ரத்தம் வழங்கிய 350க்கும் மேற்பட்டோர் அழைக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வின்சென்ட் தே பால் சபையின் தலைவர் ஜோசப் ராஜ் கிலோன், துணைத் தலைவர் ரெமோ, செயலர் நாதன், துணை செயலர் செல்வம், பொருளர் மற்றும் பங்கு பேரவை துணைத் தலைவர் வின்சென்ட் ராயர் மற்றும் சார்லஸ் குலோன் ஆகியோர் இம்முகாமினை முன்னின்று நடத்தினர். அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய்த்திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் எதிர்கால வளர்ச்சிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் தேங்காய்த்திட்டில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி மற்றும் மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் எதிர்கால வளர்ச்சிகள் குறித்து சிறப்புரையாற்றினார்கள். மேலும் கூட்டத்தில் தேங்காய்த்திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவராக முருகன் என்கிற ஆறுமுகம் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் கூட்டத்தில் தொகுதி செயலாளர் பாஸ்கர், பிரேம், ரங்கநாதன், அசோக், சங்கர், ராஜரத்தினம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கண்டித்து புதுவையில் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மறியல் போராட்டம். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் கைது. பாரதி வீதியில் செயின் கோவில் திறப்பு. நிர்வாண சாமியாரை ஊர்வலமாக அழைத்து சென்றனர் வட மாநில மக்கள். விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை களித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் முதலாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் சுகுமாரன் முன்னிலை வகிக்க கல்லூரியின் முதல்வர் முனைவர் மலர்கண் வரவேற்புரையும் ஆண்டு அறிக்கையையும் அளித்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுவை முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று பட்டங்களை வழங்கினார். அவர் தனது சிறப்புரையில் புதுவை மாநிலம் கல்வியில் மிக சிறந்த இடத்தை பிடித்துள்ளது. 100% கல்வி கற்றவர்கள் புதுச்சேரியில் உள்ளனர் என்றும் இதற்கு பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களே காரணம். அதனால்தான் எனது தலைமையிலான அரசு கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்றார். புதுவையில் கல்வி கற்றவர்கள் மூலம் தனிநபர் வருமானம் உயர்ந்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்ற அவர், மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவதோடு அனைத்து துறைகளிலும் தங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், புதுவை பகுதியில் அதிகம் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் மணக்குள விநாயகர் கல்வி குழுமம் 16 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது என்றார். இவ்விழாவில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற 20 மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரியின் சார்பாக தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இளநிலை மின்னியல் மற்றும் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு, கணிப்பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஆகிய பிரிவுகளில் 185 மாணவ மாணவியர்களுக்கும், முதுநிலை மேலாண்மை துறையில் 85 மாணவ மாணவிகளுக்கும் பட்டம் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் வெங்கடஜலபதி, மருத்துவக் கல்லூரியின் டீன் டாக்டர் அமரநாதன், டாக்டர் காக்னே ராஜேந்திரகுமார், மயிலம் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் செந்தில், மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் காஞ்சனா, வெங்கடேஸ்வரா கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் சுரேஷ் அன்பு செல்வன் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் தனுசு ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை உழந்தை கீரப்பாளையம் தேவி கருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வருகிற 4ஆம் தேதி நடைபெறவிருப்பதாக கோவில் நிர்வாக குழுவினர் தெரிவித்துள்ளனர். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், உழந்தை கீரப்பாளையம் அனிதா நகரில் அமைந்துள்ள தேவி கருமாரியம்மன் கோவிலில் வருகிற 4ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறவிருப்பதை முன்னிட்டு 30ஆம் தேதியிலிருந்து கணபதி ஹோமம், கோபூஜை, தீபாராதனை போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளதென்றும், வருகிற 4ஆம் தேதி நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், இந்து அறநிலையத்துறை ஆணையர் மோகன்தாஸ் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்கவிருப்பதாக தெரிவித்தனர். ரயில் கட்டண உயர்வை கண்டித்து புதுவையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் மாணவர் சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் ரயில் கட்டண உயர்வு, மாதந்தோறும் சமையல் எரிவாயு விலை உயர்வு போன்றவற்றை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர்கள் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் ஞாயிற்றுக்கிழமையன்று புதுவை ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொள்ள போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். புதுவை பாரதி வீதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செயின் கோவில் திறக்கப்பட்டதை முன்னிட்டு வட மாநிலத்தவர் ஊர்வலமாக சென்றனர். புதுவையில் வசித்து வரும் வட மாநிலத்தவர் தங்கள் மத வழிபாட்டிற்காக ஜெயின் கோவில்களை ஆங்காங்கே கட்டி வருகின்றனர். முதலில் வள்ளலார் சாலையில் கோவில் கட்டப்பட்ட பின்னர் அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் கோவில் கட்டப்பட்டது. தற்போது பாரதி வீதியில் புதிதாக கோவில் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றதை முன்னிட்டு இதற்காக வட மாநிலத்தில் இருந்து வந்திருந்த செயின் நிர்வாண சாமியாரை பக்தர்கள் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்களுக்கு நிர்வாண சாமியார் ஆசி வழங்கினார். புதுவை தேங்காய்திட்டு வசந்த விநாயகர் கோவிலில் நடைபெற்ற பால்குட அபிஷேகத்தில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தேங்காய்திட்டு வசந்த நகரில் அமைந்திருக்கும் வசந்த விநாயகர் கோவில் கும்பாபிஷேக ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பால்குட அபிஷேகத்தில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர்.
இதேபோன்று காட்டுக்குப்பம் மின் ஊழியர் குடியிருப்பில் அமைந்துள்ள பஞ்சபூதேஸ்வர சுவாமிகள் கோவிலில் மண்டல அபிஷேக பூஜையை முன்னிட்டு கீதா முத்தையன் குழுவினரின் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு படகில் தப்பிச் சென்ற அகதிகள் நடுக்கடலில் தத்தளிப்பு. மீனவ கிராமங்களில் புலனாய்வுத்துறை விசாரணை. ஏம்பலம் நித்யானந்தா ஆசிரமத்தில் தியான பீடம். பக்தர்கள் புடைசூழ வேத மந்திரங்கள் முழங்க வழக்கமான புன்னகையுடன் திறந்து வைத்தார் நித்யானந்தா. பொறியியல் கல்லூரிகளுக்கான சென்டர் கவுன்சிலிங் ஜூலை 14ஆம் தேதி துவக்கம். வருகிற 3ஆம் தேதி லேட்டரல் என்ட்ரி கலந்தாய்வு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.